ஆவி, ஒரு மனுஷனுக்குள்ள எகிப்தின் ஆவி என்ன கிரியேச்சு. அதுக்கு முன்னாக ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்ப வேகத்தில் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்பீடா என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதே இல்லை என்று, நன்மை வாசமாய் இருந்தது இல்லை என்று, நன்மை வாசமாய் இருப்பது இல்லை என்று, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில், மனதில், இருதயத்தில் நன்மை செய்ய வாசமாய் இருப்பது இல்லை என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அது உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணும்னு விருப்பம் இருக்குது, ஆனா அதை செய்ய முடியவில்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. ஆசை இருக்குது, அதை செய்வது என்னிடத்துல இல்ல. இதுக்கு ஏன் என்ன நம்ம இனி கவனிக்க போறோம். அடுத்து, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. விசுவாசிய சபையை, விசுவாசியாக உங்களுக்கு பேசுகிற எங்களுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் சபைக்கு தருகிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே. ஆமென். நல்லா கவனிச்சீங்களா? நான் விரும்பாததை செய்கிறது எனக்குள் இருக்கிற பாவமே. அப்ப நமக்குள்ள ரெண்டு வித காரியங்கள் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆமென். நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கிற, தீமை செய்கிற ஒரு பிரமாணம் என்ன செய்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது என்று காண்கிறேன். 21 முடிஞ்சுச்சா? அப்ப இது ரெண்டு காட்டுது. நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்னால செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை செய்ய பாதம் இருக்குது, ஆனா என்னால செய்யாமல் இருக்க முடியும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஆனா இது யார் எதனால என்று பார்ப்போம். அது வாசிக்கும் போது எகிப்தின் ஆவி நம்மிடத்தில் இருந்தா இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கும். எடுத்து வாசிப்போமா? ஏசாயா 19:3. கொஞ்சம் கிடைக்கிற நேரத்துல கிடைக்கிற அந்த வார்த்தைகளை வைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்களுக்குள் சோர்ந்து போகும். ஒரு மனுஷனுக்குள்ள எகிப்தின் ஆவி இருந்துச்சுன்னா அவனை சோர்ந்து போக வைக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் யார் சோர்ந்து போனேன்? யார் இயேசுவுக்கு என்னால நிக்க முடியல, எனக்கு ஆசை இருக்குது இயேசுவுக்காக வாழணும், எனக்கு ஆசை இருக்குது இயேசுவுக்காக ஜீவிக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும்னு. ஆனா யார் வாழ விடவில்லை, வாழ முடியவில்லை. எனக்கு தெரியுதா? எகிப்தின் ஆவி உனக்குள்ள என்ன செய்ய சோர்ந்து போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டம் இல்லாத ஜீவியம் அல்ல. பொன் எடுக்க வேண்டுமானா, பொன் மினுக்க வேண்டுமானா பொன்னை குகையில போட வேண்டும், அது பொன்னாக விளங்கும். அதனால கர்த்தர் நல்லவர். சோதனை, வேதனைகள், பாடுகள் உண்டு. ஆனா சோர்ந்து போகிறோமானால் எகிப்தின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 பேர் எகிப்துக்கு போனார்கள். ஆனா அந்த 3 பேர் எகிப்தின் ஆவி தொடரும். அந்த 3 பரிசுத்தவான்களை சொல்லுகிற உங்க மத்தியில் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கிறார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடுதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார். ஆமென். எகிப்து என்றால் உலகம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். உலகம். எகிப்து என்றால் உலகம். ஒரு மனுஷன் உலகத்துக்கு போறாய்னா கர்த்தர் நல்லவர். எகிப்து அவனை சோத்திரம், எகிப்தின் ஆவி அவனை கொண்டு போயிற்று.
ஒரு மனுஷன் உலகத்தாரோடு சார்பானா அவன் உலகத்தானாய் மாறிவிட்டான். ஆனா ஆபிரகாம் தான் உட்கார்ந்திருந்த தேசம் பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எகிப்துக்கு போக எப்படிப்பட்டவனாயிருந்தான்? மனம் உள்ளவனாயிருந்தான். எகிப்துக்கு போக தூண்டினது சத்ரு. இந்த எகிப்து நாவி தூண்டிச்சு. உலகத்தை பாரு, அங்க பஞ்சம் இல்ல, அங்க துக்கம் இல்ல, நீ எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போன்னு ஆபிரகாம் தூண்டிச்சு. உங்களை பார்த்து தூண்டும் கடினமான சத்தியம், கடினமான பாதை. இந்த வேதத்தை எடுத்த பின்பு எனக்கு வாழ்க்கையில சூழ்நிலை மாறுது. ஓ, இந்த வேதத்தை எடுத்த பின்பு கத்திருக்கு சொந்த ஆசீர்வாதத்தை காணல, போராட்டம், நித்தம வேதனை, துன்பம் அப்படின்னு சொல்லும் போது எகிப்துக்கு போக நம்மளை சத்ரு தூண்டுவார். நாங்க கொஞ்சமா பேசி முடிக்க அதுல உண்டு. ஆனா அதுல சொல்லுக்கு நேரம் இல்லை. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம். அதனால அடுத்து வர பாருங்க. ஆபர் சொல்ற ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். விற்றாங்க. எகிப்தியனுக்கு என்ன செஞ்சாங்க? யோசேப்பை விற்று போட்டாங்க. யாருக்கு வித்தாங்க? எகிப்தியனை. யோசேப்பை எகிப்தியனுக்கு விற்று போட்டாங்க. பரிசுத்தவான் என்று சொல்லுகிறாங்க. தெய்வத்தை அறிந்தவங்க சொந்த சரீரத்தை விற்கிறாங்க. எகிப்தின் ஆவி விற்க வைக்கிறது. சொந்த சரீரத்தை அடிமைப்படுத்துகிறாங்க. எகிப்தின் ஆவி விற்க வைக்கிறது. தேவப்பிள்ளை எத்தனை காசு வித்தாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20 வெள்ளி காசுக்கு. சில அற்பமான ஆசைக்காக தெய்வத்தை அறிந்த தேவப்பிள்ளை சில சூழ்நிலை விற்கப்படுகிறது. அது ஏன்? இருதயத்துக்குள்ள எகிப்தின் ஆவி இருக்கிறதுனால் சில ஆசைக்கு சில சூழ்நிலைகளுக்கு விற்கப்படுகிறார்கள். யோசேப்பை எகிப்தின் கையில் விற்று போட்டார்கள். நீங்க இயேசுவின் கையில் இருக்கிறீர்களா? எகிப்தின் கையில் இருக்கிறீங்களா? விற்கப்பட்டீங்களா என்று ஒன்று யோசித்து பாருங்க. அப்படியே 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தார் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திற்கு விலைக்கு வாங்கினார். சபையை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புரிந்து ஸ்தோத்திரத்தோட கேளுங்க. எகிப்து யோசேப்பை எகிப்து விலைக்கு வாங்கினார். சில உறவுகள், சில ஃப்ரெண்ட்ஸ், சில பாசங்கள் அதிகரிக்கும் போது தெய்வனை விட்டு அவன் எகிப்து நாவி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு விலைக்கு வாங்கப்பட்ட போது விற்கப்பட்டான். நான் அதிகமா சொல்ல வரல. ஒரு கனெக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது 3 சகோதரிகள் ஒன்றிச்சு சேர்ந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவு கதை, பேசு, அடி, சிரி, விளையாட்டு. பாருங்க, இது எதனால் வந்தது? இருதயத்தை ஃப்ரெண்ட்ஸுக்கு வித்து போட்டாங்க. விலைக்கு அவ வாங்கினால, அவளுக்குள்ள எகிப்தினாவி இருந்ததுனால அவ தேவ சமூகத்துல தெய்வத்தை தரிசிக்க முடியாதபடி அவ ஃப்ரெண்டுக்கு அடிமையாகி அவங்களுக்குள்ள அவ்வளவு அருமையான செய்தி நடக்குது. இங்க அருமையான அவங்களுக்குள்ள சில கதைகள், செல்லுல விளையாட்டு நடக்கப்பட்டது. பாருங்க, விற்கப்படப்பாரு. நம்ம விற்கப்படப்பாரு. யோசேப்ப அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டார்கள்? விற்கப்பட்டார்கள். வாசிங்க அடுத்த ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 46:3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். ஆமென். கரங்களை தூக்கலேலூயா. கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபுக்குள்ள ஒரு பயம். நான் ஆபிரகாமை சொன்னேன், யோசேப்பை சொன்னேன். ஆமா, நான் சொன்னது போல டைம் இல்லை, அதனால இவங்களை ரொம்ப எதிரிக்காம விட்டுட்டேன். ஆனா யாக்கோபுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. நான் எகிப்துக்கு போனா திரும்பி வர முடியாதே என்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபை பார்த்து, யாக்கோபே, நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உன்னை நான் திருப்பி வர பண்ணுவேன்.
அப்ப யாக்கோபுல பயம் இருந்ததை கர்த்தர் அறிந்தார். 4வது வசனத்தை வாசிங்க. அதுல சொல்லி இருக்கிறது, எகிப்தில் இருந்து உன்னை நான் திருப்பி கொண்டு வர பண்ணுவேன். வாசிங்க. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். சூழ்நிலை நிமித்தம் உலகத்துல வாழலாம், உலகத்தாரோடு தான் நம்ம வாழுகிறோம். அதனால நான் உலகத்தார்கிட்ட பேச மாட்டேன், அன்பு வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இயேசு உன்னோடு கூட இருப்பா. அவன் நீ எகிப்தில தான் வாழலாம், தாமரைப்பூ தண்ணியில இருக்கிறது. அன்பான சபையே, தாமரை இலைக்க மேலேயோ பூக்க மேலேயோ தண்ணி படுவது இல்லை. நீ எகிப்தில தான் ஆளுகிறாய், ஆனா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து உன்னை திரும்பி கொண்டு வருவேன். 3 காரியம். அவன் உலகத்தில் இருப்போம், ஆனால் நீங்க உலகத்தால் அல்ல என்று இயேசு சொன்னது போல, ஆமென். ஒருவன் உலகத்திலே இருந்து இயேசுவை விடுவானானால் அவனை எகிப்தின் ஆவி பிடிக்கும், அவனை எகிப்து கொண்டு போய் அடிமை ஆக்கும். அவன் இயேசுவோடு இருப்பானானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்தின் ஆவி அவனை பிரிக்க முடியாது. நான் எத்தனை பேர் சொன்னேன்? முதல் ஆபிரகாமை சொன்னேன், 2வது யோசேப்பை சொன்னேன், 3வது யாரை சொன்னேன்? சோத்ரம் யாக்கோபு. 4வது வாசிங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 14-15. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சோத்ரம் 14-15. எடுத்தவங்க வாசிக்கலாம், சத்தமா வாசிங்கன்னு சொன்னேன். யாரு வாசிக்காதுன்னு சொன்னேன். அவன் எழுந்து 2 பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறப்பட்டது. கவனிப்பீங்களா? அல்லேலூயா. இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. இயேசுவை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ஏன்? தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக அவரை திருப்பி வரவழைக்கப்பட்டதென்று அந்த வசனம் சொல்லுகிறது. எகிப்துடைய சுபாவத்தை யார் எகிப்துக்கு போகக்கூடாது, யார் எகிப்துக்குள் இருக்கக்கூடாது. எகிப்தின் சுபாவங்கள் நம்மிடத்திலும், பேசுகிற என்னிடத்திலும், கேட்கிற உங்களிடத்திலும் அந்த எகிப்தின் சுபாவம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஒன்று சற்று சிந்திப்போம். எடுத்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கினார். நீ உலகத்தினோடு உன் கூட்டுறவு, உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ஸ்நேகம் இருந்தா, நான் ஆரம்பிச்சது போல விலைக்கு வாங்குவாங்க. சொல்லுவாங்க இல்ல, அந்த அதிபதியை இவங்க எல்லாம் தெரியும், இவங்க எல்லாம் எனக்கு பாக்கெட்ல, அவங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க, பணத்தை வாரி அவங்களுக்கு நான் விதைத்து அவர்களை என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். எந்த காரியத்துக்கு நான் போனாலும் அவர்கள் எனக்கு உதவி செய்வார். இது ரகசியம் என்ன? விலைக்கு அவங்களை வாங்கினது போல வாங்கி இவர்கள் பாக்கெட்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை, நான் சில காரியத்தை வைக்கிறேன். ஆமென். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு ஒரு நிமிஷம். எகிப்தின் ஆவி சொல்லுகிறது, தூங்குறவங்க சொல்லுங்க, ஹalleluya. எகிப்தின் ஆவி சொல்லுகிறது, இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் உன்னை விட பெரியவர் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க வச்சிருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பை தவறு பண்ண இழுக்கிறது. எந்த ஆவி? எகிப்தின் ஆவி. ஆனா எபிரேய ஆவி என்ன சொல்லுகிறது? வாசிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். யார் சொன்னது இது? யோசேப்பு. அவர் சொல்றாரு, நான் இத்தனை பெரிய பாவம் செய்வது எப்படி
இந்த பெரிய பாவம் செய்வது எப்படி ஒரு தெய்வ பயம் தேவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்தது. எபிரேயருக்கு தெய்வ பயம் இருந்தது. அவன் இந்த பெரிய பாவம் செய்யக்கூடாது. உண்மைங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டே சொல்லுவாங்க. அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, திருவிழா கைவிடுவாங்க. புருஷன் இருக்கும்போது இனி ஒரு புருஷனோடு இருப்பார்கள், மனைவி இருக்கும்போது இனி ஒரு மனைவியோடு இருப்பார்கள். அவர்கள் எகிப்தின் ஆவி. ஆனா எபிரேயர் சொல்லுகிறான், நான் எப்படி இந்த பெரிய பாவம் செய்வது, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதரன் எபிரேயனும் எகிப்தியனும் அப்படியானா நான் எகிப்தியனும் கூட ஒத்து போவோமானா அவனுடைய ஆவி நம்மிடத்தில் கடந்தவர். அவன் நான் உலகத்தால் அல்லாததுவோ நீங்களும் உலகத்தால் அல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. யாத்திராகமம் 12:35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். ஆமென். எகிப்தியர்கள் என்ன கேட்டார்கள்? பொன்னுடைமையை கேட்டார்கள், வெள்ளி உடைமையை கேட்டார்கள், வஸ்திரங்களை கேட்டார்கள், விலைக்கு வாங்கினார்கள். ஆமென். சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எகிப்திய ஆவியோட ஒரு பரிசுத்தவான் வேறுபட்டு ஜீவிக்கிற தேவ பிள்ளை அவர்களோடு ஒண்டி போவானா அவன் சொல்லுவான், இதுல என்ன பாவம் இருக்குது, இதுல என்ன தப்பு இருக்கு, நீ இப்படி எல்லாம் நடந்தா என்ன தப்பு இருக்கு, உனக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாரோ என்று சொல்லி உன்னை குத்தி காட்டும் போது நீ எகிப்திலிருந்து பொன்னுடைமைகளையும் அவன் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் விலைக்கு வாங்குவாய். கரங்களை தூக்கி எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் தெய்வத்தை ஆராதித்து விசுவாசத்தோடு இருக்க பேரண்ட்ஸ்கள் பிள்ளைகள் கர்த்தர் ஸ்தோத்திரம் காலேஜுக்கு போகும்போது அவன் இன்னொரு இடத்துக்கு போகும்போது மற்ற பிள்ளைகள் ஆவணங்களை கேட்டு வைப்பது, பூ பச்சாடிகளை வைப்பது, அந்த பிள்ளைகளுக்கு பின்விளைவிலே அது சாபத்தை எகிப்தின் ஆவியை கொண்டு வந்து சொன்னது. ஆமென் சொல்லுங்க. அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் கேட்டு வாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, எகிப்தின் ஸ்தோத்திரம், எகிப்தின் ஆவி என்னென்ன சுபாவத்தை காட்டும். பாப்பா மஸ்மீடா கர்த்தர் 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. 1 சாமுவேல் 6:6. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயத்தை கடினப்படுத்தினது போல இருதய கடினம் எகிப்தின் ஆவி. ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை காப்பாங்க, கீழ்ப்படிய மனசு வராது. அதன்படி ஜீவிக்க ஆசை இருக்கும், ஆனா அதன்படி ஜீவிக்க எகிப்தின் ஆவி என்ன செய்ய மாட்டான், விட மாட்டேன். ஏன்னா வேற தெளிவா சொல்லி இருதயம் என்ன செய்ததா, கடினப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், சபையில நல்லா தூங்குகிறோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், இருதயம் என்ன செய்கிறது, கடினப்படுகிறது. இது இருதயத்தை கடினப்படுத்துகிறது எகிப்தின் ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. நீங்கள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் பாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. ஆமென். இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். மார்க் 16:16. இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு ஆவி உங்களிடத்துல என்னிடத்துல இருக்கிறதா என்று ஒன்று நான் சோதித்து விட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இறுதி கடினம் உள்ளவர் ஜெபிக்க முடியாதபடி இறுதிய கடினம், தேவனை துதிக்க முடியாதபடி இருதய கடினம் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு வசனம் வருகிறது. 14. அதற்கு பின்பு நான் முதல் 14 தானே சொன்னேன், 14 சொல்லு. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த நம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஒரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும்.
மனுஷனை கடிந்து கொண்டாரானா இருதய கடினம் உள்ளவனை கடிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜீவிக்காதபடி இருதய கடினம் உள்ளவனை கடிந்து கொண்டார். நான் ஆராதனை நடக்கும் போது ஒண்ணு கவனிச்சேன். அழகா சாப்பாடு கொடுக்கிறது போல பழைய காலத்துல உள்ள சம்பளக்கார கட்டிட்டு உட்கார்ந்த போல உட்கார்ந்து ஆராதிச்சாங்க. இவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? அதனால ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அறிந்து இருதயத்தை என்ன செய்தார்? அறிந்து அவர்களை கடின உள்ள இருதயம் உள்ளவர்கள் என்று அறிந்து அவர்களை கடிந்து கொண்டார். இப்போ அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? சத்தியம் கேட்கும் போது இருதயம் யாரை கடினப்பட்டு இவங்க எங்க பேச தெரியும், யார் நாங்க போக மாட்டோமா, யார் நாங்க மாற மாட்டோமா? இந்த இருதய கடினம் படுகிறதா? தேவர்களே ஒரு சிந்தித்து பாருங்கள். இருதய கடினம் எகிப்தின் ஆவி. அது இயேசு கூட இருதய கடினத்தை உயிர்த்தெழுந்த பின்பு அவர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்த ஒரு ஆவியை பாருங்க. சங்கீதம் 105:38 வாசிங்க. சங்கீதம் 105:38. சங்கீதம் 105. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். பாருங்க, ஒரு பயத்தினால் நம்ம யாரையும் செத்துருவானோ, என் பிள்ளை இப்படிதானோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பயத்தினாவி. நல்லா கவனிங்க. முடியாதுன்னு சொல்றது ஒன்றும் இல்லை. சிலவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது தடைன்னு சொல்லுவாங்க. சில காரியங்களை என்கிட்ட பேசுவாங்க. அக்கினியில முளைச்சது வெயில மாண்டு போகாது. நல்ல ஒரு வார்த்தை பாஸ்டர் தந்தாங்க உங்களுக்கு. நான் என் பிள்ளையோட திருமணம் எப்படி நடக்கும்னு நினைச்சேன். என் பிள்ளை எப்படி வேறுபாட்டுக்குள்ள வரும்னு நினைச்சேன். நான் 2 மணி 1 மணிக்கு நடு ராத்திரி முழங்கால இட்டு ஜோமனிலே என் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றினார். சபையை என் பிள்ளைகளை திருத்த உட்காது, என் பிள்ளைய திருந்தாது. இதெல்லாம் எகிப்து நாவி, சாக்கு போக்கு நாவி. அதான் ஒரு பக்தனுக்கு சொல்லக்கூடாது. இல்லையா? இப்பவே இருந்து உறங்குறீங்கன்னா அவன் நடுராத்திரி எப்படி நம்ம முழிச்சிருப்ப முடியும்? அவன் கத்துடைய பிள்ளை ஒரு பிள்ளைக்காக முழிச்சிருப்பான். ஆனால் ஆமென், இந்த பயத்தின் ஆவியை நம்ம விட்டு மாற்றலாம். பிள்ளைக்கு கால விழுவதை விட கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம். அந்த பிள்ளையை கர்த்தர் திருத்துவார். முடியாதது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயத்தின் ஆவியை மாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 1:7 சொல்லி இருக்கிறது. யார் பயத்தின் ஆவியை மாற்ற வேண்டும் என்று? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:7 வாசிங்க. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியோ அன்பு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். ஆமென். பிள்ளைக்கு கால்ல விழுந்தா பயம் காட்டும். ஆமான கர்த்தருடைய கால்ல விழுந்த தேவன் பிள்ளையை பயம் காட்டுவார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே அதுக்கு வெள்ளி தட்டில் வைத்த பற்பாத்திரங்களை கொண்டு வருவார். அந்த பயத்தின் ஆவியை தேவன் எடுத்து போடுவார். எகிப்தின் ஆவியை தேவன் துரத்தி விடுவார். எகிப்தின் ஆவி என்ன ஆவி? பயத்தின் ஆவி. அடுத்து பாருங்க, ஏசாயா 19:2 எகிப்தின் ஆவி என்னன்னு பாருங்க. கலக்கத்தின் ஆவி. எகிப்தின் ஆவி கலக்கத்தின் ஆவி. வெளியில பார்க்க அழகாக இருக்கும், பொம்மை போலத்தான் இருக்கும், ஸ்டைலா தான் இருக்கும். ஆனா அதுக்கு கூட 10 நிமிஷம் இருப்பீங்கன்னா உங்களை அது கலக்கி விட்டுரும். கடவுள் இருந்து வாங்கிய பொம்மை அழகா இருக்கும். ஆனா பக்கத்துல ஒரு கீ உடுத்திருப்பான் பார்த்தீங்களா? அதை திருக்கிட்டு கீழே வச்சேன்னா அது போக வேண்டிய இடையெல்லாம் போயிட்டு கரங்கி வந்துடும். அது எகிப்தின் ஆவி, அது கலக்கத்தின் ஆவி. வாசிங்க. சகோதரனோட சகோதரனும் சிநேகிதனோட சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரோட போர்க்கலக்க பண்ணுவேன். போர்க்கலக்க பண்ணுவேன். மனுஷன் அடிக்கடி கலக்க உண்டாக்குறான்.
பிரச்சனையை உருவாக்குறான்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? கலக்கத்தின் ஆவி இருக்கிறது. மாற்றமே இல்லை. வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. இந்த கலக்கத்தின் ஆவி நமக்குள் இருக்கிறதா, நம்மகிட்ட எகிப்தின் ஆவி இருக்கிறது என்பது அர்த்தம். வாசிங்க. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. எதுக்கு கலக்கத்தின் ஆவி தெரியுமா? 4 பேர் கூடுனா போறோம், அதுல பெரியவன் எவன்? ஒரு யூத் மீட்டிங்ல 2 பேரை போட்டா போறோம், 4 பேர் இருக்க இடத்துல அதுல யாரு பெரியவன்? ஒரு சண்டே கிளாஸ் அது யாரு பெரியவன்? இன்னொரு இடத்துல ஒரு வேலை செய்ய இடத்துல பாருங்க, இது எவன் பெரியவன்? ஒரு கலக்கத்தின் ஆவி. பெரியவன் யார்? இயேசு சொன்னாரு. வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். 26 வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களுக்குள்ள எவன் பெரியவன் இருக்க கூடாது. அல்லேலூயா. அடிக்கடி நான் எனக்கு மோனிட்ட ஒரு விஷயம் சொல்லிவிடுவேன். கர்த்தர் நல்லவர். மோனி எந்த இடத்துல பின்னலையில நிற்க கத்துக்கணும். ஆண்டவர் முன்ன உன்னை கொண்டு நடத்தும் போது ஒருவனை சட்டையை பிடிச்சுல ஒரு வஸ்திரங்களை பிடிச்சு பெறம நின்று சொன்னாலும் அது பெறமளிக்க முடியாது. அவன் அதுவரை என்ன செய்யணும்? நீ பின்னாலதான் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க தேவப்பே. கர்த்தர் சொல்லுகிறா. அந்த 26ல மறுபடியும் ஒரு வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களுக்குள்ள எவன் பெரியவன்? அகப்பட்ட என்ன செய்யணும்? நம்ம இல்லையா? அப்படி உங்களுக்குள்ள ஒருவர் பெரியவராக இருக்க வாக்குவாதம் பண்ணினால் அவன் பண்ணுகிறவன் எகிப்தின் ஆவி உடையவன். பண்ணக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும். பெரியவன் எப்படி இருக்கணும்? சின்னவனை போல. அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை உங்ககிட்ட ஒரு சின்ன ஆலோசனை சொன்னாலும் கேட்கத்தக்க இருக்கவன் தான். ஆமென். ஆமென். ஒரு படிக்குழந்தை அது ஒரு ஆலோசனை சொல்லுது, அதை கேட்கணும். கேட்காதவன் எனக்கு உள்ள ஒரு எகிப்தின் ஆவி இருக்கும். அது கேட்கணும். அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு காரியம் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள் அப்படி இருக்க ஆகாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும். உங்களில் பெரியவன் சின்னவனை போல இருக்கணும். தலைவன் பணிவிடைக்காரனை போலவும். தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவமாரே பணிவிடைக்காரனா இருக்கணும். அல்லேலூயா. ஹalleluya. இருக்க கடவர்கள். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ பணிவிடைக்காரனா இருக்கணும். எபிரேயர் பணிவிடைக்காரனா இருப்பான். எகிப்தியருக்குள்ள தலைவர் யார் என்கிற ஒரு ஆவி இருக்கும். அல்லேலூயா. அடுத்து ஸ்தோத்திரம். எசாயா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போக பண்ணவா. எப்படி பண்ணுவா? சோர்ந்து போக பண்ணுவா. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள்ளே சோர்ந்து போகும். எகிப்தியருடைய ஆவி அவர்களுடைய சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன். ஆமென். அவர்கள் ஆலோசனையில மூழ்கி சொல்லுங்க. பாருங்க, ஆலோசனை தீவிலே இருப்பாங்க. வேற ஒரு காரியத்தை அவங்களை கொண்டு என்ன செய்ய முடியாது. சோத்ரம். ஆனா இப்படி நெட்டை ஆலோசனை இருக்கும். இது யார் ஆவி தெரியுமா? அல்லேலூயா. சொல்லுங்க கர்த்தருடைய. ஆமென். அடுத்து வாசிங்க. சோத்ரம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அதை நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். என்ன ஆவி இருக்கும் எகிப்தினுடைய வாழ்க்கையில? தாறுமாறின் ஆவி இருக்கும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். நல்ல உறங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தாறுமாறின் ஆவி இருக்குமா? என்ன ஆவி இருக்கும்? தாறுமாறு. ஒரு மனுஷன் உங்களை பேசும்போது பொறுமையா அன்போடு காக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுக்கணும் இவன்கிட்ட யாரு நிக்காது. தாறுமாறின் ஆவிதான் அவனுக்குள்ள இருக்கும். ஒரு ஆலோசனை செல்ல போனா எத்தி சாடிடுவாங்க முதலுக்கு மேல. ஒரு அன்பான ஒரு காரியத்தை கேட்க போனா விடுமனான சேலை தூக்கி விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவன்கிட்ட என்ன ஆவி இருக்கும்னு சொன்னா என்ன ஆவி இருக்குமா? தாறுமாறு ஆவி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள அந்த ஆவி இருக்கா? ஒரு யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே.
அடுத்தத வாசிங்க. கர்த்தர் அவர்களின் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கையிலும் தள்ளாடி திரிவார். அவங்க நிலைய ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. எகிப்தின் ஆவி உள்ளவர்கள் தள்ளாடுவார்கள். எங்கெங்க போன, எப்படி எப்படி போகணும்னு சொல்லிட்டு அப்படி தள்ளாடி தள்ளாடி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே சோத்திர அடுத்த பகுதி வந்துருவோம். நேரம் பிடிச்சிட்டு எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 16:26. ஆமென். நல்ல கவனிங்க. எகிப்தின் ஆவி இருக்கிறவர் நிச்சயம் வேசித்தனத்துக்கு கடந்து போவார். அல்லேலூயா. அந்த ஆவி அவரை வேசித்தனத்துக்கு என்ன செய்யும், திருப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப பைபிள் வசனம் எடுக்கிறீங்களா, அதான் விளையாடுறீங்களா? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டவர், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். ஆமா, மோசே எகிப்தில இருந்து வாக்கிலும் வல்ல சுதந்திரம், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார். ஆமா, சாஸ்திரம். என்ன சாஸ்திரம்? எகிப்து சாஸ்திரம். சகல பெந்தேகோஸ்து கல்யாணம் தான், ஆனா எகிப்து சாஸ்திரம் தான் இருக்கும். கத்து நல்ல தேவன் அந்த இடத்துல அந்த கல்யாண வீட்டுல வருவாரான்னு கேட்டா இல்ல. கத்திரி சோத்திரம் எல்லாம் சாஸ்திரப்படி நடக்கும். கத்திரி சோத்திரம் அல்லது காலை வச்சு பார்க்கல. கத்திரி சோத்திரம். நான் அப்புறம் பேச வரையில அடிச்சு போடுவீங்கன்னு எனக்கு ரொம்ப பயம் உண்டு. கத்திரிக்கு சோத்திரம். எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைங்க கல்யாணத்துல உங்க மேரேஜ்ல தேவ பிரச்சனை இருந்ததா, அந்த சாஸ்திரம் மாறிட்டா பாருங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே கோலை கொண்டு போட்டோம், கோல் சர்ப்பமாகுது. பயந்த பார்வன் விழிச்சினான் சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும். இந்த கோல் என்ன செய்யும், சர்ப்பமாயிட்ட. இந்த கோலை விழுங்க, உங்க கோலை அழுப்புங்க விழிச்சா. ஆனா ஜெயித்தது எந்த கோல் தெரியுமா? ஆமென், மோசே. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் சாஸ்திரம், எல்லா காரியத்துக்கும் சோத்திரம். சில விஷயங்களை வைத்து சில காரியங்கள் செய்ய, ஆனா தேவன் அந்த இடத்துல இருக்கிறார்களா என்று பார்க்கிறேன். அடுத்து பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்தார்கள். எகிப்தியருக்குள்ள ஒரு துணிவு இருக்க, கரங்களை தூக்கி கவனமாக கேளுங்க சபை. தேவ பிள்ளைக்குள்ள தெய்வ பயம் இருக்கும். ஐயோ, சமாதானங்கள் வந்துடக்கூடாது, அன்புதாட்சி வந்துடக்கூடாது, பிற தேவ நாம தூசிக்கப்படப்பாத என் மூலமா அப்படின்னு ஒரு பயம். ஆனா யாருக்குள்ள துணிவு இருக்குதோ அவருக்குள்ள எகிப்து. ஆமென். தாவீதுக்குள்ள சால்வையும் செம்பையை எடுத்துக்கொண்டு போகும்போது சோத்திரம், தாவீது சோத்திரம், அவனுடைய இறுதி என்ன செஞ்சதா, துடித்துக் கொண்டிருந்தது, அடித்துக் கொண்டிருந்தது. சாவலுக்க சால்வை வெட்டிச்சேனே, செம்பை எடுத்துச்சேனே. ஆனா அதே நேரத்துல துணிந்து சாமுவேல் வருவதற்கு லேட்டான சவுல் துணிந்து ஊழியக்காரன் சாமுவேல் செய்ய வேண்டிய தகன வலிய சவுல் துணிந்து என்ன செய்தான். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள துணிவு வருதுன்னா அவருக்குள்ள எகிப்து நாவி வந்துச்சு. துணிவு இருதயத்துல துணிவு. செய்ய பார்க்காதங்க, முகத்தை பார்க்காத. அன்னை சொன்னார், முகத்தை பார்க்காத, இருதயத்தை பார்க்கிறேன். முகத்தை பார்த்து ஆளை கணக்கு போடாத. இருதயத்துல துணிவு இருக்கிறதா, அது எகிப்தின் ஆவி என்று சொல்லுகிறது.
சோத்திரம் செல்வங்களை பாருங்க, ஒரு கட்டி நாய் நின்னது போல பட 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 கடிப்பாங்க. 10 நிமிஷம் அலுமினிய சட்டிய போல மாறி போகும். அப்படிதான் நான் பிள்ளைல ஒரு அலுமினிய சட்டியை அடுப்புல வச்சுட்டு தண்ணிய போயிச்சு கீழே வைங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சட்டியை தொட்டாரு என்ன இருக்காது, சூடு இருக்காது. ஒரு மண் பானையை கொண்டு அடுப்புல வச்சு நல்லா கொதிச்சு வச்சுட்டு 1/2 மணிக்கூர்ல 1 மணிக்கூர் கழிச்சு இந்த பானையை தொடுங்க, அந்த பானையில என்ன மாறாது, சூடு மாறா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளை அநேகருடைய இருதயத்தில் இன்றைக்கு துணிவு யாரு செய்ததா, எகிப்தியனும் துணிந்து அப்படி செய்தார். எகிப்தியர் எங்க துணிந்தாங்க பாப்பாமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிங்க. எகிப்தியர் எங்க துணிந்தார்கள்? பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். ஆமென். யாருக்கு துணிந்தது யாரம்மா? சவுல். எங்க துணிந்தார்? சர்வாங்க தகன பலியை செலுத்த துணிந்தார். ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை ஊழியக்காரன் செய்யாதபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்குள்ள ஒரு துணிவு வருதுன்னா கர்த்தர் நல்லவர். அந்த எகிப்தின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. இன்னும் ஒரு இடத்துல அவை துணிந்தார். வாசிங்க யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிங்க. தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்லுகிற வேதனையோட பைபிளை திறந்து வாலிப பிள்ளைகள் எடுங்க. உங்க வாலிப காலங்களில நீங்க ஆண்டவரை தேடி போகும்போது ஆண்டவர் உங்க கதவை பூட்டப்பாங்க. கர்த்தர் சொல்றோம், பூட்டாக உங்களுக்கு துறக்கணும்னா நீங்க தெய்வத்தோட தேவ சமயத்துல ஆராதிக்கணும். நான் உண்மையை சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. வாசி. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. பின்தொடர்ந்து எங்க பின்தொடரணும்? சமுத்திரத்திலேயே பின்தொடரணும். அங்க தேவ பிள்ளைகளுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் தேவ பிள்ளைகளை முன்ன நடத்திட்டு போறாரு. எகிப்தியர் பின்னால தொடர்ந்து துணிந்து போறார். அழிவதற்கு முன்னே அகத்த என்று உலக மனுஷன் பழமொழி சொல்லுகிறான். ஒரு மனுஷன் அழிந்து போகும் அவருக்குள்ள துணிவு வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய துணிவு எங்க காணப்பட்டது? நடு சமுத்திரத்தில் காணப்பட்டது. வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. துணிந்து அதுக்குள்ள போனா மதனை போறன் என்ற தண்ணி அவர்களை மூடிட்டு. தெரிந்து பாவம் செய்யக்கூடாது, துணிந்து பாவம் செய்யக்கூடாது. தெரியும் ஆண்டவருக்கு பிள்ளை. ஆமென். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன். துணிந்து செய்யவே கூடாது, பாவம் செய்யவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எகிப்தின் ஆவி கூக்குரல் போல. வாசிங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம். அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. மகா கூக்குரல் எங்க உண்டாகும்? எகிப்தில. ஏசாயா 42 வாசிங்க. ஒரு தேவ பிள்ளையோட வீட்டுல கூக்குரல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்று வேதம் விரும்புகிறது. ஆனா அங்கதான் ரொம்ப கூக்குரல் கேட்கும். வாசிங்க ஏசாயா 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கூக்குரலிடவும் மாட்டார்கள். தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டாங்க. கணவன் மனைவி பேசுறது கணவன் மனைவியோட முடியணும். உலக அறிய தேவையில்லை கூக்குரல் இட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவங்களை நீங்க பார்த்துட்டா வீட்டுக்குள்ள பையன் ஒரு சில கதை பேசணும்னா கதை எல்லாம் திறந்து தள்ளிட்டு 4 பேர் அறியனோட வித்தத்துக்கு போயிடுவாங்க கூக்குரல் போட. ஆமென். இந்த வேதவசனம் சொல்லுகிறது கூக்குரல் என்ன செய்யக்கூடாது, இட மாட்டார்கள். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார்கள். வீதியிலே கேட்கவும் பண்ணவும் மாட்டார்கள். தேவ பிள்ளையோட சத்தம் எங்க கேட்க கூடாது? வீதி.
என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் வீதிக்கு போயிடும், வெளியே போயிடும், அவ்வளவு கூக்குரல் போடுவாங்க, அவ்வளவு சத்தம் போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நேரத்துல எனக்கு நேரம் முடிஞ்சிட்டு கர்த்தர் சித்தமா நான் அந்த எகிப்தியரை பற்றி நிறைய கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆவியை வச்சிருந்தேன். ஆனால் அழைக்கப்பட்ட பாஸ்டர் அதை கர்த்தருடைய வார்த்தை கொடுத்தபடியாலே உங்களுக்கு நான் தாழ்மையா இந்த வார்த்தையை கொடுத்தேன். அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில எகிப்தின் ஆவி இருந்துன்னா பல காரியங்களை நம்மளை செய்ய வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த எகிப்தின் ஆவி நம்மை விட்டு போகும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹalleluya ஹalleluya. எபித்தின் ஆவி, எபிரேத்தின் ஆவி, ஆண்டவர் கலக்கத்தின் ஆவி. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கப்படுவதாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உலகம் ஹalleluya இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க ஜெபிக்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்க கர்த்தர் கிருபை ஆண்டவரே கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செய்தியிலே கேட்டது போல ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவுக்காக ஓடி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கேட்டது போல ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு, பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே இந்த எபித்தியின் ஆவிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே அழிக்கட்டும் ஆண்டவரே. எபிரேயரின் ஆவியாக பாவம் செய்ய விடாதபடிக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இருக்கிற கலக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வராதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கை செய்யும்படியாக கர்த்தருடைய கரங்கோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. செய்து கொடுத்த பாஸ்டருக்காக செபிக்கிறோம். அவர்களை இன்னும் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து கேட்ட வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியால், எங்களுடைய ஜீவியங்களை மாற்றும்படியால், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிற பரம பிதாவே ஆமென். என்